ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம இந்த வீடியோவில் நம்மளோட கஸ்டமர் அகைன் வந்து நம்மள்ட்ட சார்கோல் சோப் கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் சார்கோல் சோப் ரெடி பண்ண போகிறேன். நான் எப்படி ரெடி பண்ணுறேன்றதை இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சார்கோல் பேஸ் எடுத்திருக்கேன். அவங்க 2 சோப்பு கேட்டிருக்கனால சார்கோல் பேஸ் அதுக்கு தகுந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன். 100 கிராம் சோப்பு 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணிக்கணும். நல்லா மெல்ட் பண்ணிவிட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் நல்லா மெல்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் அதோட க்ளே ஆட் பண்ணிக்கணும். க்ளே ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பபிள்ஸ் இல்லாமல். நெக்ஸ்ட்டு அதோட விட்டமின் இ ஆயில் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து 2 சோப்புன்றனால ஒரு 3 விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில் ஆட் பண்ணுறேன். ரோஸ் ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஆயிலுன்றது வந்து நம்ம வந்து ஸ்மெல்லுக்கு நல்ல அரோமா ஸ்மெல்லுக்காண்டி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது. எசென்ஷியல் ஆயிலுன்றது வந்து அவங்க ஸ்கின் டைப்பை பொறுத்து நம்ம வந்து அதில் ஆட் பண்ணி கொடுக்கணும். ஆயிலி ஸ்கின்னு, அந்த மாதிரி ட்ரை ஸ்கின் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது தகுந்த மாதிரி நம்ம கேட்டுட்டு நம்ம வந்து அதில் ஆட் பண்ணி கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு மேலே பபிள்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து ரப்பிங் ஆல்கஹால் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க பபிள்ஸ் இல்லாமல். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அந்த க்ளே ஆட் பண்ணும்போது க்ளே பவுடரோடு சேர்த்து வந்து உங்களுக்கு B3 பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு. பாருங்கள், மோடில் போர் பண்ணிட்டேன். ஒரு 45 மினிட்ஸ் கழித்து நான் உங்களுக்கு அன்மோல்ட் பண்ணி காமிக்கிறேன். சார்கோல் சோப் நம்மளுக்கு ரெடி ஆயிரும். பிக்மெண்ட்ஸு, ஆங்க்கு, ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க, மென்ஸு, இவங்களுக்கெல்லாம் இந்த சார்கோல் சோப்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நெக்ஸ்ட்டு இன்னொருத்தவங்க வந்து நம்மள்கிட்ட மஞ்சுசா சோப் கேட்டாங்க. ஸோ கோட் மில்கில் வந்து மஞ்சுசா சோப் கொடுத்தா நம்மளுக்கு வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மஞ்சுசா ரூட் பவுடரை வச்சு நம்ம வந்து கோட் மில்கில் ஆட் பண்ணி செய்கிறதுனால ஆல் டைப் ஆஃப் ஸ்கின் ப்ராப்ளம்க்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மஞ்சுசா சோப்பு வந்து நம்ம யூஸ் பண்ணாங்க. பிக்மெண்டேஷனுக்கு, பிம்பிள்ஸ்க்கு, ஃபேஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கோ எல்லாத்துக்குமே வந்து இந்த மஞ்சுசா சோப்பு யூஸ் பண்ணலாங்க. இந்த பாருங்கள், அன்மோல்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மஞ்சுசா சோப்பு. அதே மாதிரி பக்கத்தில் உங்களுக்கு சார்கோல் சோப்பும் வந்து நான் அன்மோல்ட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் இப்போ பொங்கல் ஆஃபராக வந்து என்ன கொடுத்துருக்கேன்னா, 2 100 கிராம் சோப்பு வாங்குறவங்களுக்கு நம்மள்கிட்ட வந்து நேச்சுரல் லிப் பாம் வந்து ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அந்த நேச்சுரல் லிப் பாம் எப்படி செய்கிறதுன்னு நான் இதில் ஆட் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு பீஸ் வேக்ஸ் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆல்மண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். 3வது என்ன எடுத்திருக்கேன்னா லிப் ஃப்ளேவர் ஆயில் எடுத்திருக்கேன். 4வது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஆல்கனட் ரூட்டோட கோகோனட் ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ணுது. ஸோ நான் வந்து கெமிக்கல் பவுட்ரு எதுவுமே ஆட் பண்ணல கலருக்கு. அதுக்கு சப்ளிமெண்ட்டாக தான் நான் வந்து இந்த ஆல்கனட் ரூட் இருக்கு இல்லையா, அதை வந்து கோகோனட் ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ணி அந்த வாட்டரை வந்து கலருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இதோ பாருங்கள், நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த ரூட் வந்து இன்ஃப்யூஸ் பண்ண அந்த ஆயில், கோகோனட் ஆயில் வந்து எவ்வளோ கலராக மாறிடுச்சு பாருங்கள் கொஞ்ச நேரத்தில். ஸோ அதை வந்து நம்ம பீஸ் வேக்ஸ் வந்து மெல்ட் ஆனோடனே நம்ம அதை ஆட் பண்ணிக்கணும். ஆல்மண்ட் ஆயில், பீஸ் வேக்ஸு, அதோடு சேர்த்து இந்த இன்ஃப்யூஸ் பண்ணதை ஆயிலையும் ஆட் பண்ணிவிட்டு விட்டமின் இ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டெய்னரில் நான் போர் பண்ணிட்டேன். இதோடு சேர்த்து நான் SPF பவுடரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சன் ப்ரொடக்ஷன் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேங்க. பாருங்கள், லிப் பாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நேச்சுரல் லிப் பாம்ங்க. இதில் எந்த விதமான கெமிக்கலும் ஆட் பண்ணலை. கிட்ஸும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். இது
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.